பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிற ஒரு வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 வசனம் 31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். Seek ye the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தையே நீங்கள் தேடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாருக்கு இதை சொல்லுகிறார்? 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நாம் படிக்கிற போது அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், சீசரை நோக்கி என்று சொல்லுகிறார். பின்பு அவர் மற்ற எல்லாருக்கும் அவர் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். அப்படியானால் இயேசுநாதர் சொல்லுகிற இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது விசுவாசி, அவனுடைய இருதயம் கடவுள் மீது அல்லது கடவுளுடைய ராஜ்யத்தின் மீது மட்டுமே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே நான் படிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆனால் லூக்காவிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அதை ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் seek ye the kingdom of God alone. மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது seek ye the kingdom of God first. ஆனால் லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை seek ye the kingdom of God alone. தேவனுடைய ராஜ்யம் ஒன்றை மட்டுமே நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்திலே அவர் எழுதுகிற போது அவர் எழுதுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். சொல்லிவிட்டு 20வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். விசுவாசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தார் அல்ல. யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலே இயேசுநாதர் இதை தெள்ளத் தெளிவாக சொல்லுவதை நாம் கவனிக்க முடியும். அவர்களுடைய நாடு பட்டணம் அது பரலோகத்தில் இருக்கிறது. அவர்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள். அவர்களுடைய நம்பிக்கையும் விருப்பங்களும் பரலோகத்தின் மேல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அவர்களுடைய அரசர் என்றெல்லாம் நாம் வேத புஸ்தகத்தின் வழியாய் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் அல்லது ஆண்டவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பெயரை தரித்திருக்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் இந்த பகுதியிலே தெளிவாக நமக்கு போதித்து தந்திருக்கிறார். அதில் 2 காரியங்களை நான் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். இந்த 2 காரியங்கள் என்னவென்றால், ஒன்று 22வது வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். இந்த லூக்கா 12வது அதிகாரத்தின் 22வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, நீங்கள் இப்படி இருக்கிறபடியினால் சீசரை நோக்கி சொல்லுகிறார், என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும்
என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றவர் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவது ஒரு பாவமா என்று ஒரு கேள்வி வரலாம். எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்றும் ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கலாம். ஆனால் எல்லாருடைய வாழ்விலும் உள்ள ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அது சாத்தியமா? சாத்தியமற்றதுதான் மனிதரால். ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேத புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே இயேசுநாதர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். அடுத்த வசனத்தில் இவர் சொல்லும்போது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது சொல்லிவிட்டு அவர் சொல்லுவதை கவனியுங்கள். 24வது வசனத்திலே, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கேட்கிறதை நாம் இங்கே கவனிக்கின்றோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகாயத்து பறவைகள், காகம், இந்த காகத்தை கவனித்து பாருங்கள். காலையிலே அது கா கா என்று கத்துகிறது. அது கத்தி ஆகாரத்தை தேடுகிறது. இன்னொரு வகையிலே நாம் சொல்ல வேண்டுமானால், அதிகாலையிலே அது கா கா என்று கத்தி கடவுளை தேடுகிறது. கடவுளை தேடிவிட்டு தன்னுடைய ஆகாரத்தை அது கவனிக்கிறது. அதற்கு ஆகாரம் கிடைக்கிறது. காகத்துக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஒருவேளை நாம் ஆகாரம் கொடுக்காவிட்டாலும் கூட நாம் உண்ணுகின்ற உணவின் அந்த எச்சில், அந்த கீழே விழுகிற அந்த துணிக்கைகள், அதை நாம் வெளியே கொட்டுகிறோம். அது காகங்கள் அதை கொத்தி செல்லுகிறது, அதை உணவாக எடுத்து செல்லுகிறது. இதெல்லாம் நாம் பார்க்கிற ஒன்று. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள். இந்த காகங்கள் விதைக்கிறதில்லை, காகங்கள் அறுக்கிறதில்லை, காகங்களுக்கு பண்டசாலைகள் களஞ்சியங்கள் இல்லை, அவைகள் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனாலும் காகங்களை ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். அவைகளுக்கு தேவையான உணவு அவைகளுக்கு சீராய் கிடைக்கிறது. எனக்கன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதிருங்கள். முதலாவது அவர் சொல்லுவது, உணவுக்காக கவலைப்படாதிருங்கள். அதற்குத்தான் காகங்களை அவர் ஒப்புமையாய் சொல்லுகிறார். காகங்களை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷியாமல் இருப்பாரோ? அவர் உங்களையும் போஷிக்கிறவர். ஏனென்றால் நீங்கள் காகத்தை விட எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் கவனிக்கின்றோம். கவலைப்படுகிறதினால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கூட்ட முடியாதே. அப்படியானால் நீங்கள் இந்த அற்பமான உணவுக்காக கவலைப்படுகிறது என்ன? பழைய ஏற்பாட்டிலே நான் படிக்கிற போது, எலியா சாப்பிட ஒன்றில்லை, தேசத்தில் பஞ்சம். ஆண்டவர் சொன்னார், கேரித் எனும் ஆற்றின் பள்ளத்தாக்கிலே நீ போய் ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார். அங்கே அவர் ஒளிந்து கொள்ளுகிறார். நாம் அதை படித்து பார்க்கிற போது ஒன்றை கவனிக்கிறோம். இந்த கேரித் ஆறு, அதில் இருக்கிற அந்த தண்ணீர் வற்றி போயிற்று. சில காலம் மழை இல்லாதபடியினால் இந்த கேரித் ஆறும் வற்றி போயிற்று. அவருக்கு காகங்கள் உணவை கொண்டு வந்து கொடுத்தது. நாம் இங்கே படிக்கிறோம், 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே காகங்கள் அவருக்கு உணவை கொண்டு வந்தது. ரொட்டி துண்டை கொண்டு வந்தது, இறைச்சியை கொண்டு வந்தது. இதையெல்லாம் காகங்கள் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கொண்டு கொடுத்தது. அப்படியானால் ஆண்டவர் போஷிக்க வல்லவர், யாரையும் அவர் போஷியாமல் விடுவதில்லை. ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர். 104வது சங்கீதத்திலே நாம் படித்து பார்த்தால் அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், அங்கே
சமுத்திரத்திலே விளையாடும்படி திமிங்கிலங்களை அவர் உருவாக்கினார். அந்த திமிங்கிலங்கள் எல்லாம் ஆண்டவர் எப்பொழுது ஆகாரம் கொடுப்பார் என்று சொல்லி ஆகாரத்துக்காக ஆண்டவருடைய கரத்தை எதிர்நோக்கி இருக்கிறதாம். அங்கே நாம் படிக்கிறோம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். 104வது சங்கீதம் 25ஆம் வசனத்திலிருந்து. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் என்று சங்கீதாசிரியர் எழுதுகிறார். நீர் விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கிலங்கள் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும். அப்படியானால் போஷிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டால் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை கவலைப்பட்டு கலங்கி இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 25 முதல் 33 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நான் படிக்கிற போது அங்கேயும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 26வது வசனத்திலே, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அன்புக்குரியவர்களே, உணவுக்காக கவலைப்படுகிறீர்களோ? ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவர் உங்களுக்கு ஏற்ற வேளையில் உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், ஆனால் நமது ஆசைகளை அவர் நிறைவேற்ற மாட்டார். ஆசை அதிகம் இருக்கும், ஆனால் தேவை என்கிற ஒரு கட்டாயமான ஒன்று இருக்கும், மிக முக்கியமான ஒன்று இருக்கும். அது ஒரு பக்கம், ஆசை அது இன்னொரு பக்கம். இந்த உலகத்தில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நாம் செல்ல வேண்டுமானால் ஒரு பக்கத்தில் போகிற ஒரு சூழல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் அல்லது ஒரு 20 கிலோமீட்டர் நாம் போகிறதற்கு ஒரு அருகில் என்றால் நடந்து போகலாம், சைக்கிளிலே போகலாம், 2 வீலரில் போகலாம், அல்லது ஆட்டோவில் போகலாம், 4 வீலரில் போகலாம். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லைன்னா பஸ், கவர்மெண்ட் பஸ், இதில் போகலாம், பிரைவேட் பஸ்ஸஸ் போகலாம். ஆனால் இந்த 10 கிலோமீட்டர் நான் போகிறதுக்கு எனக்கு ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு கேட்டால் அது ஆசை. நான் இந்த 10 கிலோமீட்டர் போகணும், எனக்கு ஆண்டவரே உதவி செய்யும்னா அது தேவை. நான் போகிறதுக்கு எனக்கு ஹெலிகாப்டர் தான் வேணும்னு கேட்டால் அது ஆசை. ஒருவேளை கடவுள் ஆசையை நிறைவேற்றுகிறவர் அல்ல, ஆனால் தேவையை சந்திக்கிற ஆண்டவர். உங்களுக்கு என்ன உணவு தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை ஏற்ற காலத்தில் உங்களுக்கு குறைவில்லாமல் தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று வேத புத்தகத்திலே தெள்ளத் தெளிவாக இயேசுநாதர் இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாதிருங்கள். நம்முடைய இருதயம் அவருடைய ராஜ்யத்தின் மீதே வைக்கப்பட்டிருக்கட்டும் என்று இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். அடுத்த ஒரு காரியத்தை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்கள்.
29வது வசனத்திலே, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். அடுத்தவர் சொல்லுகிறார், சந்தேகப்படாமல் இருங்கள். என்ன சந்தேகம்? ஆண்டவரால் இதை செய்ய முடியுமா? என் தேவையை ஆண்டவரால் சந்திக்க முடியுமா? என் தேவை அதிகம் இருக்கிறதே, என் கஷ்டம் அதிகமாய் இருக்கிறதே, எல்லாரை விட நான் அதிகமாய் கஷ்டப்படுகிறேனே, அப்படியானால் என் தேவையை ஆண்டவர் எப்படி சந்திக்க கூடும் என்று கேள்வி எழுப்பலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தேகப்படாமல் இருங்கள் என்று சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். ஏனென்றால் யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு நிருப ஆசிரியர் சொல்லும்போது சொல்லுகிறார், சந்தேகப்படுகிறவன் எவற்றையும் பெற்றுக்கொள்வது இல்லை, அவன் ஒன்றையும் அவன் சுதந்திரிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்று யாக்கோபு நிருப ஆசிரியன் சொல்லுவதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று அவர் சொல்லுகிறார். சந்தேகப்படுகிறவன் ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். ஏன்னா அவனுடைய சந்தேகம் அதை கிடைக்க கூடாமற் செய்துவிடும் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. அந்த யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எந்த ஈவானாலும், நன்மையான எந்த ஈவானாலும், பூரணமான எந்த வரமானாலும் அது கடவுளிடத்திலிருந்து வருகிறது. நன்மைகள் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே நன்மையை காண வேண்டும் என்று விரும்பினால் கடவுளை தேடுங்கள், கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்கள், அவரை உறுதியாய் நம்புங்கள். ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு அதை நம்பலன்னு சொன்னா, சந்தேகப்பட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று இங்கே சொல்லுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதற்கு ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். 27வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். காட்டு புஷ்பங்கள், அதை கவனித்து பாருங்கள் சொல்லுகிறார். அதிலே அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இந்த காட்டு புஷ்பங்கள் எல்லாம் உழைப்பது கிடையாது, நூற்பது கிடையாது. ஆனாலும் என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமன் ஒரு பெரிய ஒரு ஞானி மட்டுமல்ல, அரசன், ஒரு ஐஸ்வர்யவான், ஆஸ்திமான். சாலமன் பெரிய மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். அவரிடத்திலே பொன் அளவிட முடியாமல் இருந்தது, வெள்ளி அளவிட முடியாமல் இருந்தது, வெண்கலம் அளவிட முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அரசன், அவன் கூட அப்படி மகிமையான உடை உடுத்தவில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படியானால் ஆண்டவர் சாலமன் உடுத்தியிருந்த அந்த அந்த ஐஸ்வர்யத்தின் அந்த பகட்டு வஸ்திரங்களை காட்டிலும் மகிமையான ஆடை உங்களுக்கு அவர் கொடுக்க அவர் வல்லவர். ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்கின்றோம்.
நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையே, தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமே நீங்கள் தேடுங்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அவர் வர நாம் காத்திருக்கிறோம். ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நீங்கள் கவனித்தீர்களானால் அதுதான் உங்களுக்கு மேலானது, சிறப்பானது. கவலைப்படாதிருங்கள், சந்தேகம் கொள்ளாதிருங்கள், கர்த்தரை நம்புங்கள் என்று ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகிறார். அவரை நம்புங்கள், நம்புங்கள். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே இயேசுநாதர் ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எதையாகிலும் நாம் ஆண்டவருடைய நாமத்திலே கேட்டால் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டுமா? அப்படி விசுவாசித்தால் அது நமக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. நான் படிக்கிறேன். 22வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 24வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறது என்ன? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்ன ஜெபிக்கிறீர்களோ, ஜெபத்தில் என்ன கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புங்கள். Believe that. நிறைய பேருக்கு அவங்க ஜெபத்தில் அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது. ஏதோ ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நீர் செய்தா செய்யும், செய்யாட்ட போவோம், அப்படி போயிடுவாங்க. இல்லை, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரிடத்திலே எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்பி கேளுங்கள். ஏன்னா இயேசு நம்பிக்கைக்கு உரியவர், அவர் நம்பிக்கைக்கு மாறானவர் அல்ல. நம்முடைய நம்பிக்கையை அவர் மதிக்கிற ஆண்டவர். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே இயேசு சொல்லும்போது அவர் சொல்லுகிற காரியத்தை கவனித்து பார்த்தீர்களானால், யோவான் 14வது அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை நான் உங்களுக்காக படிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அடுத்த வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் நின்று ஜெபிக்கிற போது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். உங்க ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியாய் விசுவாசியுங்கள், உறுதியாய் நம்புங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அப்படி நம்ப முடியாத மனுஷன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளை நம்புங்கள், கர்த்தரை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, பரலோகத்துக்கு அடுத்தவைகளை நாடுங்க, நாடுங்க. நம்முடைய குடியிருப்பு அங்கதான் இருக்கு. பவுலப்போஸ்தலன் கொலோசை சபைக்கு எழுதுகிற போது அவர் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நீங்கள் தேட வேண்டியது எது? கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானது. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துல
உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அதை தேடுங்கள், அதை நாடுங்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுங்கள். சும்மா பாட்டு மட்டும், பரலோகந்தா என் வீடு, பரிசுத்தந்தா என் மகிமை, அப்படி பாடின போதாது. அது பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை தேடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை, மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், 2 காரியம் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை அவைகள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். சந்தேகம், அவிசுவாசம் கொள்ளாதிருங்கள். நீங்கள் கர்த்தரை, ஆண்டவரை, தேவராஜ்யத்தை உறுதியாய் உறுதியாய் நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற இந்த உண்மையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்கள் தேவையை சந்திக்க அவர் வல்லவர். அவரை மட்டும் நீங்க நோக்கி பாருங்க, அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள், அவரையே நம்புங்கள். கண்களை மூடுவோமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. ஏற்ற வேளையில் உனக்கு ஆகாரம் தந்து உன்னை போஷிக்கிற கர்த்தர், உனக்கு ஏற்ற உடை தந்து உன்னை உடுத்துவிக்கிற ஆண்டவர், அவர் மேலானவர், அவர் உன்னதர். உன்னையும் அந்த உன்னத மகிமைக்கு நேராய் அவர் நடத்துகிறவர். ஆகவே நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை என்று இங்கே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். கவலைப்படாதே, கலங்காதே, அவிசுவாசம் கொள்ளாதே. ஆண்டவருடைய ராஜ்யத்தையே தேடு, ஆண்டவரை தேடு, அவர் ராஜ்யத்தை தேடு, எல்லாம் அவர் கொடுப்பார். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனத்துக்கு நீர் உண்ண உணவும் உடுத்த உடையும் குறைவின்றி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜனம் கவலை கொள்ளாமல், அவிசுவாசம் கொள்ளாமல், உம்மையே சார்ந்து பரலோக ராஜ்யத்தையே தேடி வாழ உதவி செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதம், அனுக்கிரகம் உமது பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுநாதர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.